வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி வாரம் நம்ம பார்த்துட்டு வரோம். டெக்னிக்கல் முறையில் அதனுடைய அடுத்த நிலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:30 மணி அளவில் $3,592 அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. இந்த வாரம் நமக்கு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை யூஎஸ் மார்க்கெட்டு நடக்கலை. ஸோ செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்கள் தான் இந்த வாரம். போன வெள்ளிக்கிழமை நமக்கு எப்படி க்ளோசிங் கொடுத்துருந்ததுன்னா இந்த 3440 நெருக்கத்தில் க்ளோசிங் போயிருந்துச்சு. 3446 க்ளோசிங் போயிருந்துச்சு. அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை ஓப்பன் ஆனது நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே அதனுடைய ஓப்பனிங் இருந்து அது மேலேயே சஸ்டெயின் ஆகி நின்றுச்சு. இப்போது அதனுடைய அடுத்த நிலையான 3505 தாண்டி அதற்கு மேலே ஒரு பெரிய க்ளோசிங்கை கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது 3592 அப்படிங்கிற நிலைமையில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் எவ்வளவு மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். அதனுடைய அடுத்த லெவல்ஸ் எங்கே போகுதுன்றது. இன்றைக்கி உச்சமாக இது வரைக்கும் தொட்டிருக்கிறது 3600 அப்படிங்கிறத தொட்டிருக்கு. நம்முடைய அடுத்த லெவல்ஸ் ஏன்னா இங்கே 3505க்கு மேலே இப்போ தான் அடுத்த லெவல்ஸை நான் என்னுடைய இந்த பர்டிகுலர் வீடியோஸில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த வகையில் முதல் ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 3735 தான். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அந்த லெவலுக்கு தான் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 3880 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதற்கு அதாவது 3505க்கும் 3735க்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுல இப்போ 3600 வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு $135 வரைக்கும் அதிகபட்சமாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சஸ்டைன் ஆகி வரக்கூடிய வாரத்தில் கோல்டு வாய்ப்புகள் தருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் 40.95 அப்படிங்கிற அந்த லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய லெவல் இது. இந்த லெவலுக்கு இந்த வாரம் தக்க வச்சுருக்கு. ஸோ எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இது. ஏன்னா $20 இருக்கும்போது நிறைய பேருக்கு நான் சில்வர் பீஸ்லேயோ இல்லை மேனுவலாவோ நீங்கள் வாங்கி வைங்க, இதனுடைய விலை அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். $20 இருக்கிறது $40 அதாவது 100 மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அந்த நேரத்தில் நான் சொன்னது இன்றைக்கி பலிச்சிருக்கு. ஸோ $40க்கு மேலேயே, அதாவது 41.41 லெவல் வரைக்கும் இன்றைக்கி லெவலுக்கு ஹைக்கு போயிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 41.71, அதாவது 40.80க்கு மேலே இப்போ இருக்குது. பட் அந்த கரெக்டாக அதற்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க ஸ்ட்ராங்காக இந்த வாரம் அப்படின்னா அடுத்த லெவலாக 41.70 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப்போட 45 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்த கட்டமாக இதனுடைய மூவ்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வேகமாகவே செல்கிறதுக்கு வாய்ப்புகள் சில்வரில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ கோல்டு, சில்வர் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கான ப்ராஃபிட் புக்கிங் டைமிங்கை நீங்கள் தான் சூஸ் பண்ணி நீங்கள் தான் வெளியில் வந்துக்கணும். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாமா? க்ரூட் ஆயில் 61.81 அப்படிங்கிற அந்த லெவலில் நிற்கிது. 65 கீழே தான் இந்த வாரம் நிற்கிது. இந்த வாரம் கொஞ்சம் அப்படி வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள் மேலே ஏற்றி கொண்டு போனாங்க. 65 தாண்டி நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு நாள் நிறுத்தினாங்க, மறுநாள் மறுபடியும் கீழே இப்போ $61 நெருக்கத்தில் க்ளோசிங் போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த இடம் உடைக்கப்பட்டால் மீண்டும் வேகமாக இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் கொடுத்து $55 வரைக்கும் க்ரூட் ஆயில் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இந்த இடத்துல இது சஸ்டெயின் ஆகி நிற்கிறதுனால இதே ஒரு லெவலாக எடுத்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கூட சான்சஸாக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருக்குது. பட் கட் பண்ணால் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சூழ்நிலை காமிச்சிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தருதுன்னு. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 24,741 க்ளோசிங். இந்த வாரம் பூராவுமே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. கீழே நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் ரொம்ப சீரியஸாக அங்கேருந்து திரும்பலான்னு நான் யோசனை பண்ணேன். பட் ஆனால் இந்த வாரம் பூராவுமே
ஒரு செய்திக்காக காத்திருந்து அந்த செய்தி கிடச்சி அதனுடைய விளைவாக வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றத்தையும் கொடுத்துச்சு. பட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மீண்டும் அந்த 24,610 நெருங்கி மறுபடியும் வந்து அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து 24,741 கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. பட் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு ரேலி, ஒரு வேகத்தை கொடுத்து மேலே போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. வேறு ஒன்றுமே இல்லை, அந்த ஜிஎஸ்டியினுடைய மாற்றங்களினுடைய அறிவிப்பு பங்குச்சந்தையில் ஒரு நல்ல ஒரு பிரதிபலிப்பை கொடுத்து இந்த வாரம் ஏற்றி கொடுத்துச்சு. பட் அடுத்த வாரம் இந்த ஏற்றம் சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து 25,000க்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது தான் நமக்கு அதனுடைய விளைவுகள் தெரியும். ஸோ 24,610 நெருங்கி தொட்டுட்டு நீ திரும்பி இருக்கிறதுனால மறுபடியும் அந்த இடம் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. மேலே 25,395 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. கீழே இந்த 24,610 கீழே க்ளோசிங் வரும்போது கொஞ்சம் நம்ம கவனமாகவே இருக்கிறது நல்லது. மீண்டும் இறங்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துடக்கூடாது இல்லையா? அதனால் அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. என்ன செய்யுதுன்றதை பொறுத்து பார்ப்போம். அடுத்த செக்டார்களை பார்க்கலாமா? செக்டார்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 54,114 க்ளோசிங். 54,360 கிட்டே தான் இந்த வாரம் பூரா டச் பண்ணி ஆடி இருக்காங்களே ஒழிய அதை தாண்டி க்ளோசிங் கொடுக்க முடியல. ஸோ ஒரு இறக்கத்துலேருந்து மீண்டு எந்திரிச்சு மார்க்கெட் வந்திருந்தாலும் கூட பேங்க் நிஃப்டியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸை கூட கிராஸ் பண்ணாமல் இன்னமும் அதே இடத்துல தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் செக்டார் காட்டுது. ஸோ 54,114 க்ளோசிங் இருக்கிறதுனால 54,360 ரெசிஸ்டன்ஸே கடக்காமல் இருக்குது. கீழே 51,850 சப்போர்ட் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. கீழே ஒரு 53,500க்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நிஃப்டி பேங்க்கில் நம்மளுடைய பொசிஷன்ஸை பாதுகாத்துக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 25,889 க்ளோசிங். 26,580 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த வாரம் ஒரு பெரிய மாற்றம் இல்லை, இருந்தாலும் லோலேருந்து கொஞ்சம் அப்படி மேலே கொண்டாந்து இந்த கடைசி 2 நாள் இந்த ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கு. 26,580 தான் ரெசிஸ்டன்ஸ். கீழே 24,850 தான் சப்போர்ட்டுங்கிற அந்த லெவலுக்குள்ளேயே தான் இந்த வாரமும் முடிஞ்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் ஃபின் நிஃப்டி முடிஞ்சிருக்குங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் இந்த 2 சைடில் எந்த சைடை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுதுன்னு. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 34,635 க்ளோசிங். 35,400க்கு கீழே மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. போன வாரம் கொஞ்சம் அந்த நெருக்கத்துக்கும் கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. பட் இந்த வாரம் ஒரு சுற்று அப்படி மேலே போனாங்க, திங்கள் செவ்வாய் புதன் மட்டும். ஆனால் வியாழக்கிழமை அதற்கு கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுற நிலைமையாகி போயிடுச்சு. இப்போது வெள்ளிக்கிழமை ரொம்பவும் மோசமாக இறக்கி கொண்டு வந்திருக்காங்க. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 33,100. ஸோ ஒரு 34,500க்கு கீழே க்ளோசிங் போகும்போதே நமக்கு இந்த 33,100 நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நிஃப்டி ஐடியில் இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி பார்மா 21,924 க்ளோசிங். 21,950க்கு கீழே கொண்டு வந்து தான் நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வாரமும் பெரிய ஏற்றம் கொடுக்க முடிஞ்சாலும் கூட அந்த 950க்கு மேலே, அதாவது 21,950க்கு மேலே க்ளோசிங் கொடுக்க முடியல. கீழே நல்ல ஒரு சப்போர்ட் 21,240க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏற்றிட்டு போனவங்க 21,950க்கு மேலே ஒரு 2 வாரங்கள் நிறுத்தி பார்த்தாங்க. பட் இன்னும் மீண்டும் அந்த லெவல்ஸை தாண்டி பெருசாக போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த இடத்தையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து 21,950 ஒரு நடுநிலையான ஒரு இடமா இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. 22,695 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆகும். கீழே 21,240ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 56,295 லெவலில் க்ளோசிங். ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து நம்முடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸான 58,320க்கு அறிவு வியாழக்கிழமை அன்னைக்கு பர்டிகுலராக இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களினுடைய விலையினுடைய வரிகள் குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கொடுத்துருந்ததுனால ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து வியாழக்கிழமை 58,320க்கு மேலேயே கொண்டு போய் 58,485 அளவுக்கு உச்சத்தை கொண்டு போனாங்க. ஆனால் க்ளோசிங் மறுபடியும் 57,104 கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை அதையும் தாண்டி அந்த 57,000 கட் பண்ணி பழையபடி 56,292 மீண்டும் அந்த 57,000க்கு கீழேயே கொண்டு வந்து ஒரு க்ளோசிங்கை கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு செய்திகளும் ஒரு வலிமையான ஒரு மாற்றத்தை பங்குச்சந்தையில் இன்னும் தராமல் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு முக்கிய சாட்சி.
பார்க்கலாம். இப்படி ஒரு ஏற்ற இறக்கங்கள் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் மட்டும் விளையாடிட்டு நிறுத்துறது மாதிரி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக 57,000ம் கீழே 55,700 முக்கியமான சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது எஃப்எம்சிஜிக்குன்றதை மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஆட்டோ 26,320 க்ளோசிங். இந்த பர்டிகுலர் செக்டாருக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதாவது 28% இருந்தது 18% குறைகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுனால ஆட்டோ செக்டாருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் விளைவாக கிட்டத்தட்ட 26,040 ஒரே தாண்டா வியாழக்கிழமை அன்றைக்கி தாண்டி மேலே போய் 26,400ன்ற அந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டினாங்க. பட் இன்றைக்கி அந்த 26,400க்கு உட்பட்டு 26,320 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 26,400 ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 26,040 சப்போர்ட்டாகவும் இப்போ மாறி இருக்குது. வரக்கூடிய வாரம் தான் அந்த கிளியர் பிக்சர் தெரியும். சரியான ஒரு நோக்கம் என்ன, எந்த சைடில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதன் விளைவாக வரக்கூடிய வாரம் ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 872.50 க்ளோசிங். 860 நோக்கி இன்னும் தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வேளை வரக்கூடிய வாரம் 860 கட் பண்ணிச்சு அப்படின்னா 820ன்ற அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே 925ங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் 860 தொட்டு திரும்பும்போது நமக்கு கிடைக்க வாய்ப்புகளாக இருக்கலாம். என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் ரியாலிட்டியில். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 9,681 க்ளோசிங். ஆல்மோஸ்ட் 9,805 நெருங்கி வந்துட்டாங்க. 9,305லேருந்து ஒரு மிகப்பெரிய கேப்பு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே போயிருக்கு. ஸோ 9,805 வரக்கூடிய வாரத்தில் கட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 10,420 தான் அதற்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடம் தாண்டிச்சு 9,805 தாண்டி க்ளோசிங் கொடுத்தாலே ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட்டாக இந்த பர்டிகுலர் செக்டாருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். பொறுமையாக தாண்டிடுச்சு அப்படின்னா நம்முடைய மெட்டல் ஸ்டாக்ஸ் மேலே அதிக கவனம் செலுத்துறது நல்லது. கீழே இந்த இடத்த தொட்டுட்டு திரும்பி வந்துச்சு அப்படின்னா நமக்கு 9,305 தான் நமக்கு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,933 அப்படிங்கிற அந்த லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,700 நோக்கி தடுமாறி வந்துட்டு திருப்பியும் கொஞ்சம் மேலே ஏறிட்டு மறுபடியும் இங்கே கொண்டு வந்து தான் நிறுத்தியிருக்காங்க. ஒரு மாற்றம் அப்படிங்கிறது பெருசாக அந்த வாரம் கிடச்சிடல. இந்த வாரம் ஆயில் செக்டாருக்கு அப்படி ஒரு பெரிய மாற்றமும் ஒன்றும் கிடைக்கல. இந்த ஜிஎஸ்டி சேஞ்சஸில் அதுக்கு ஒரு பெரிய மாற்றமும் எதுவும் அமையலை. ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது ஆயில் செக்டர் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால 11,480ங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகாத வரைக்கும் நமக்கு மேலேறுவதற்கான வாய்ப்புகள் ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் இல்லை. கீழே முக்கியமான சப்போர்ட்டாக 10,700 இருக்குது. அதை உடச்சதுன்னா இன்னும் வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள் ஆகிடும் அப்படிங்கிறது தான் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் உள்ள தற்போதைய நிலை. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 24,610 கீழையும் மேலேயுமா வந்து நமக்கு போய்கிட்டு இருக்க ஒழிய அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் தராமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓவராலாக பார்க்க போகும்போது நிஃப்டி வந்து ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தில் தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. மேலே போகிறதா கீழே போகிறதான்றது தெரியாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். வரக்கூடிய வாரங்கள் செய்திகள் எப்படி இருக்குது, என்ன உலக செய்திகள் எப்படி வருதுன்றதை பொறுத்து நம்ம கவனத்தோடு தான் நம்ம வேலை செய்யணும். டெக்னிக்கல் முறையில் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் அதையும் மீறி வரக்கூடிய சில செய்திகளுக்கு நமக்கு ரியாக்ஷன்ஸ் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாகவே நம்மளுடைய பொசிஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.